ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ், நான் உங்களை எல்லாரையும் என்னோடய சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். வாங்க இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ மஞ்சள் கிழங்கு பார்த்திங்கன்னா பசு மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கிழங்கு நம்ம எல்லாருக்குமே நார்மலாகவே தெரியும். மஞ்சள் நம்ம நார்மலாக ஃபேஸில் உரைச்சி பூசும் பார்த்திங்களா, அது காஞ்ச மஞ்சள். பச்சையாகவே இந்த மஞ்சளை நம்ம எடுத்துக்கணும். பச்சை மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, அந்த பச்சை மஞ்சளை நம்ம தோல் சீவிட்டு அப்படியே வெறும் வயிற்றில் சாப்பிடணும். அது சாப்பிட்றது மூலிமா இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இதை வெறும் வயிற்றில் இந்த பச்சை கிழங்கு சாப்பிட்றதுனால சீக்கிரமாக குணமடையுது, ஈஸியாக குணமடையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால அந்த மாத்திரை மருந்து அளவுக்கு அதிகமாக எதுவும் எடுத்துக்க வேண்டியதும் இல்லை. ஈஸியாக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குணமடைஞ்சிடும். ரொம்பவே ஈஸி, ஒரு மேஜிக் மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட், ஈஸ்ட்ரிஜன், இது சாப்பிட்றது மூலயமா ப்ளட் சர்க்குலேஷன் உடம்புல நல்லாவே இருக்குது. ப்ளட் சர்க்குலேஷன் இருந்தால் தானே கருமுட்டை நல்லாவே வளரும். வளர்கிறதுக்கு நம்ம உடம்புல நார்மலாக ப்ராசஸிங் நார்மலாக இருந்தால் தானே கருமுட்டை வளரும். ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம பச்சையாக கிழங்கு சாப்பிட்றதுனால அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட்ரிஜன் லெவல் இது சாப்பிட்றது மூலிமா நல்லாவே அதிகமாகுது. ஈஸ்ட்ரிஜன் லெவல் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு கருமுட்டை வளரவும் வெடிக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருமுட்டை வளரவும் வெடிக்கும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால கூட வெள்ளைப்படுதல் ஏற்படலாம். ஒருத்தவங்களுக்கு எனக்கு அதிக அளவுக்கு வெள்ளைப்படுதல் இல்லைன்றவங்களும் இருக்காங்க. இல்லைன்னாலும் லேசாக கொஞ்சம் அங்கங்கே படுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த ஈஸ்ட்ரிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே சொல்லப்போனால் ஏற்படுது. இந்த பச்சையாக இருக்கிற கூட மஞ்சள் கிழங்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரிஜன் லெவல் அதிகமாகிடும். அந்த ப்ராப்ளமே வராது. கருமுட்டை வளர்கிறதுக்கும் வெடிக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம நார்மலாக அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மஞ்சள் தூளாக தான் கொண்டு அழுத்தி வைப்பாங்க. அது சீக்கிரமாகவே குணமடைது பார்க்குறீங்களா. சீக்கிரமாகவே காஞ்சி அந்த புண்ணு ஆறி போயிடும். அந்த மாதிரி தான் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புண்ணு, அந்த ரணம் அதெல்லாம் ஆறி போயிடும். இதை நம்ம எடுத்துக்கிறது மூலிமா உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாயிடும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பச்சையாக அதை தோல் சீவிட்டு பச்சையாக அப்படியே கடித்து சாப்பிட்லாம். இல்லை எனக்கு அது ஒமட்டுற மாதிரி இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அரைச்சி பாலில் கலந்து குடிக்கலாம். பவுடர் பண்ணி பாலில் கலந்து குடிக்கலாம். அந்த மாதிரி குடிங்க. இல்லைனா ஒரு சிலர் பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே பொரியல் பண்ணி சட்னி மாதிரி அரைச்சி சாப்பிட்றாங்க. ஆனால் மெயின் பார்த்திங்கன்னா பாலில் கலந்து குடிக்கலாம். இல்லை தண்ணியில் கலந்து குடிங்க. எப்படினாலும் பால் பிடிக்காதுன்னா தண்ணியில் கலந்து குடிங்க. இல்லை பச்சையாகவே மெண்டு முழிங்கிறேன். இந்த மாதிரி இதை சாப்பிட்றது மூலிமா நம்மளுக்கு நான் சொன்னேங்க இல்லைங்களா, இந்த நோயெல்லாம் குணமடையும். ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.